உலகில் மிகப்பெரியது எது என்று கேட்டால் இந்த உலகம்தான் பெரியது. ஆனால் இந்த உலகமோ நான்முகனால் படைக்கப்பட்டது. எனவே நான்முகன்தான் பெரியவன் என்றால் நான்முகனோ திருமாலின் உந்தியில் தோன்றியவன். எனவே திருமால் தான் பெரியவன் என்றால் திருமாலோ அலைகடலில் தூங்குகின்றவன். திருமாலை தாங்கும் கடல் தான் பெரியது என்றால் அந்த கடலும் அகத்தியனின் உள்ளங்கையில் அடங்கியது. எனவே அகத்தியர் தான் பெரியவர் என்றால் அந்த அகத்தியரும் கலயத்தில் அடங்கியிருந்தவர். எனவே கலயம்தான் பெரியது என்றால் அந்த கலயமோ இந்த பூமியில் உள்ள மண்ணால் செய்யப்பட்டது. எனவே பூமிதான் பெரியது என்றால் இந்த பூமியை ஆதிசேஷன் என்னும் பாம்பு தனது ஒரு தலையில் தாங்கியிருக்கிறது. பூமியை தாங்கும் ஆதிசேஷன் என்னும் பாம்பு தான் பெரியது என்றால் அந்த பாம்பை உமையவள் தனது விரலில் மோதிரமாக அணிந்து உள்ளாள். எனவே உமையவள் தான் பெரியவள் என்றால் அந்த உமையவளோ சிவனது உடலில் ஒரு பாதியில் ஒடுங்கியிருக்கிறாள். எனவே சிவன் தான் பெரியவன் என்றால் அந்த சிவனோ அடியவர்கள் உள்ளத்தில் ஒடுங்கியிருக்கிறான். எனவே அடியவர்களின் பெருமைதான் உலகில் பெரியது என்று ஆணையிட்டு கூறுகின்றனர். எனவே அடியவர்களின் புகழை போற்றுவோம்.